தங்க குட்டி பிள்ளை எப்படி வந்து உட்காந்துருக்கா? கேவா சுட்டி, ஆ கேவா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பசி வரும்போது பாவமாக முடிஞ்சிச்சு உட்காந்துருவாங்க. இருந்தது எல்லாம் கொடுத்துட்டேன். அந்த பிஸ்கெட் கொண்டு வருவார். இன்றைக்கி கிறிஸ்மஸ் போல், அவர் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே போயிட்டார் போல். கேவா பூகுலகிற ஒன்றும் கேட்க மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க, அமைதியாக பசி வந்தோன்னு இப்படி வந்து உட்காந்துருவா. எங்கள் விஸ்கி வந்து வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்றா. இந்த பசங்களுக்கு அப்படி எதுவுமே சாப்பிட தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் கொடுக்கல யாரும். क्या लच्चू भूख लग रहा है? भूख लग रहा है? भूख लग रहा है? बहुत भूख लग रहा है. रुक मैं बिस्किट वाले को फ़ोन करती हूँ. பிஸ்கெட்காரர் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் வர மாட்டேன் பிஸ்கெட் எடுத்துகிட்டு. இவங்க பாருங்கள், எது கொடுத்தா சாப்பிட்றாங்க, இல்லைன்னா அமைதியாக அப்படி பொறுமையாக உட்காந்துருக்காங்க. யாரையும் கடிக்கிறது இல்லை, யாரும் அடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மனுஷங்க தான் இவங்களை கடிக்காமல் இருந்தால் சரி. நம்மளை தேடி வந்தவங்க இருந்தாலே சும்மா விடக்கூடாது. அதனால் இவங்களுக்கு போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்மளை நம்பி வந்தாலும் சும்மா விடக்கூடாது. அதனால் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்காவது வயிறு பசிக்க நேரத்தில் யார்கிட்டே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்ருவோம். இந்த பசங்க வந்து பாவம் யார்கிட்ட போய் என்ன கேட்பாங்க? பாட்டில் பாவமாக உட்காந்துருக்கா. கொஞ்சம் பிஸ்கெட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா பின்ன எனக்கு கொஞ்சம் இவங்க பிள்ளைங்களுக்கு வயிறு நிறையா கொடுக்கலாம் என்கிட்ட இருந்தது. ஒரு நேற்று வந்தது எல்லா பிஸ்கெட்டும் தீர்ந்து போச்சு. இவர் ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருக்கா. அதனால் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவள் பாட்டில் வழியே போயிடுவா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் இந்த பசங்க இப்படி வந்துட்டு சும்மா போகும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். என்னடா செய்யணும் பாருங்க. அங்கே ஒருத்தி வந்திருக்கா. அவள் இப்போ தான் சாப்பிட்டு போனான். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரில. இந்த கையில் அந்த பேப்பர் இப்படி எடுத்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவள் இப்போ தான் சாப்பிட்டு போனான். கடைசி பேக்கெட் அவளுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ இந்த பிள்ளை காலையில் சாயங்காலம் இந்த டைம்லாம் வருவா. இடையில எப்போ வரமாட்டா. இன்னொரு பிள்ளை இப்படி ஓடி வரா பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து அவங்க வந்துட்டு இப்படி ஒன்றும் சாப்பிட கொடுக்க முடியாமல் இருக்கனால. எனக்கு உங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை. நான் என்ன செய்ய? உங்களுக்கு என்னைக்காவது இப்படி உங்கள் ஆசைப்படி இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்க அனுபவம் உண்டா? இல்லை அடித்து பற்றின அனுபவம் உண்டா? இல்லை உங்களுக்கு உங்கள் மேலே இறக்கம் வருமா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு உங்கள் மேலே இறக்கம் அதை விட அன்பு அதிகம். ஆனால் நான் வந்து எந்த மனுஷன் மேலே வந்து இறக்கம் காட்ட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து பாவம் நம்மளை நம்பி வராங்க பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு விருந்தாளி வந்தால் விருந்தாளி வந்துடுறாங்களா, காப்பியை போடு, சாயை போடுன்னு சொன்ன நம்ம வந்து மனுஷங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டு வாசல்லே இப்படி பசங்க வந்தால் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு பிடி சாப்பாடாவது வைங்க. ஏன்னா உங்களுக்கு இப்படி பெட்லாம் பிடிக்குமா, செல்ல பிராணி பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு பயம் நம்மளை கடிச்சிருவாங்கன்னு. இவங்க வந்து சாப்பிட்டு அவ்வளோதான். இப்போ போயிட்டா. இப்போ நாளைக்கு தான் வருவா. இதை சாப்பிட அவள் வாயை பார்த்து விண்டா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யட்டும், என்கிட்ட பிஸ்கெட் இல்லை. எனக்கு எப்போவுமே இந்த ட்ராயர் நிறைய பிஸ்கெட் இருக்கும். இப்போ 2-3 நாளாக அவர் ஒழுங்காக பிஸ்கெட்கார் வர மாட்டேக்காரு. அது ஒரு பிரச்சனை. மெயினாக பணம் பிரச்சனை. மொத்தமாக வாங்கினா 300-400 கொண்டாந்து தந்துடுவார். அதனால் வந்து இப்படி காலியாக கிடக்கு. உங்களுக்கு இவங்களை பிடிக்குமா சொல்லுங்கள். பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு ரொம்ப இவங்களை பிடிக்கும். ரொம்ப பாசம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், மனுஷங்க வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நம்மளை குறை சொல்லாமல் போக மாட்டாங்க. அடி ஆத்தி உப்பு பத்தாமல் போயிட்டு, அடி ஆத்தி நெய் கொஞ்சம் தூக்கி போட்டுருக்கலாமோ, கறி கொடுத்தா எனக்கு ஒரு துண்டு தான் கொடுத்தாங்க. இவங்க அப்படி இல்லை. என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு போவாங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு பழைய சோறை புளிஞ்சு வைங்க, சாப்பிடுவாங்க. சரிங்களா? மனுஷங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. என் பேச்சு கேளுங்க. இந்த மாதிரி பிள்ளைக்கு கொடுங்க, வைங்க. தினம் நீங்கள் ஒரு நாள் கொடுத்து பாருங்கள், தினம் உங்களை தேடி வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல இதே போல் செல்ல பிராணி கூட, செல்ல பிள்ளைங்க கூட ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி. டெட்டா பை பை, லவ் யூ. நீங்கள் நினைக்கலாம் இவ கிறுக்கச்சி, ஆனால் நாய்களை கட்டிட்டு அழுகுறான்னு. டாக் லவர், பெட் லவர்னு சொல்கிறது வேறு லவரு. இவங்களாம் என் பசங்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்கள நான் நாயான்னு பார்த்ததில்ல. நாயின்னு சொல்கிற கூட எனக்கு பிடிக்காது. ஏன்னா முன்னே யாராவது அவங்களை அடித்தாலோ அவங்கள நாயின்னு சொன்னாலே எனக்கு பயங்கர கோவம் வரும். இந்த ஜென்மத்தில் இவங்க நாயாக இருக்காங்க. அடுத்த ஜென்மத்தில் நீ நாயாக பிறப்போ நம்ம மனசில் நினச்சிட்டு கடவுளே எல்லாம் நீ பார்த்துக்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சரிங்களா? நான் ரொம்ப பேசுகிறேன். பேசி தொண்டையை வற்றிட்டு செட்டா பை பை. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். யாரை லவ் பண்ணுங்கள், என்ன லவ் பண்ணுங்கள். தெருவில் வரப்போகிற எல்லா பெட்ஸ் பசங்களையும் பார்த்து லவ் பண்ணுங்கள். 5 ரூபா தான் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு. பெருசாக உங்கள் சொத்தை நீங்கள் விற்கணும் வாங்க வேண்டாம். 5 ரூபா தான். சரிங்களா? நம்ம 5 ரூபா ஈஸியாக செலவு பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கா சாப்பாடு கொடுங்க. செட்டா பை பை, லவ் யூ.